குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 1.6ல் தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவாலுவேட், அதாவது மதிப்பிடணும். ஸோ 1/2 ஹோல் பவர் 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஹோலாக இருந்ததுன்னா நம்ம பவரை தனித்தனியாக பிரிக்கலாம். தனித்தனியாக இருந்தால் ஹோலாக மாற்றலாம், மொத்தமாக இருந்தால் தனித்தனியாக பிரிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே ஹோல் அதாவது மொத்தமாக இருக்கிறதுனால இந்த பவர் 3யை 1க்கு தனியாக 2க்கு தனியான்னு சொல்லிட்டு எடுத்து பிரிக்கிறோம். 1 பவர் 3னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா 1 × 1 × 1, அதாவது 1-ஐ 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும். அதே மாதிரி 2 பவர் 3னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா 2-ஐ 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 1 × 1 × 1, 1-ஐ எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் 1 தான். அதே மாதிரி 2-ஐ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2 2s are 4, 4 2s are 8. ஸோ இதோடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/8. செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 1/2 ஹோல் பவர் -5. பவரில் மட்டும் என்றைக்குமே நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது. ஒரு வேளை அப்படி வந்ததுன்னா உள்ளே இருக்கிறத ரெசிப்ரோக்கல், அதாவது தலைகீழாக மாற்றணும். 1/2 தலைகீழ் என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 2/1 ஹோல் பவர். இப்போ இந்த மைனஸ்ன்றது என்னவா மாறிடும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ். ஸோ பவரில் நெகட்டிவ் இருந்ததுன்னா உள்ளே இருக்கக்கூடிய வேல்யூவை தலைகீழாக மாற்றி எடுத்து எழுதிட்டு அந்த நெகட்டிவ் பவர் பாசிட்டிவாக மாற்றி எடுத்து எழுதணும். இப்போது ஹோலாக இருக்கக்கூடிய பவரை தனித்தனியாக எடுத்து நம்ம பிரிக்கணும். ஸோ அப்போ 2 பவர் 5 கீழே பார்த்தீங்கன்னா 1 பவர் 5. 2 பவர் 5னா என்ன அர்த்தம்? 2-வை 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும். அதாவது 2 × 2 × 2 × 2 × 2. ஸோ 5 தடவை மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 32. 1 பவர் எனிதிங் ஆன்சர் என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ கீழே 1ன்னு வந்தால் நம்ம விட்டுடலாம். ஸோ அப்போது 32 இஸ் தி ஃபைனல் ஆன்சர். இந்த செகண்ட் கொஸ்டினுடைய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 32. தேர்ட் சப்டிவிஷன் -5/6 ஹோல் பவர் -3. ஸோ பவரில் நெகட்டிவ் இருக்கிறதுனால உள்ள தலைகீழாக மாற்றணும். அப்போது 6ன்றது மேலே வந்துடும், -5ன்றது கீழே வந்துடும். பவர் நெகட்டிவ் என்னவா மாறிடும்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக மாறிடும். ஸோ 6 பவர் 3. அப்போ என்ன பண்ணணும்? பவரை தனித்தனியாக பிரிக்கிறோம். தட் இஸ் 6 பவர் 3 × -5 பிராக்கெட் போட்டு பவர் 3 போடும். ஏன்னா இந்த பவர் 3 பார்த்தீங்கன்னா -5க்கும் சேர்ந்தது தான். அப்போ 6 பவர் 3னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா 6 × 6 × 6. 6-ஐ 3 தடவை மல்டிப்ளை பண்ணும். அப்போ -5 பவர் 3னா என்ன அர்த்தம்? -5 × -5 × -5. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 6 × 6 × 6 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 216. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முதல்ல நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 5s are 25. 25 × 5 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 125. இப்போ இந்த மைனஸ் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை மைனஸ் இருக்குது? 3 மைனஸ் இருக்குதுங்களா? 3ன்றது பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர், ஒற்றை எண் அல்லது ஆட் நம்பரில் மைனஸ் வரும்போது ஃபைனல் ஆன்சர் எதில் தான் வரும்னு பார்த்தீங்கன்னா மைனஸில் தான் வரும். அதே கவுண்ட் பண்ணும்போது ஈவன் நம்பர் ஆஃப் மைனஸ், அதாவது இரட்டை எண்ணில் மைனஸ் வந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2 4 6 8 அந்த மாதிரி மைனஸ் வந்ததுன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் எதில் தான் வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸில் தான் வரும். ஸோ இதோடைய ஃபைனல் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா -216/125. ஃபோர்த் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 2 பவர் -5 × 2 பவர் 7 டிவைடட் பை 2 பவர் -2. எல்லாத்துக்குமே பேஸ், அதாவது கீழே இருக்கிறத பேஸ்ன்னு சொல்லுவோம். தமிழில் பார்த்தீங்கன்னா அடிமானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த பவர்ஸ் அண்ட் எக்ஸ்பெனன்ஸோடைய ஃபார்முலா அண்ட் கான்செப்ட்ஸை ஷார்ட்ஸில் வந்துட்டு போட்டிருக்கேன். அதோடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு இன்னுமே கிளியர் விசிபிலிட்டி கிடைக்கும். ஸோ இப்போது பேஸ் அடிமானம் சமமாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பவர்ஸை மாற்றிப்போம். ஓகேங்களா? இப்போது a பவர் m × a பவர் n, அதாவது பெருக்கல்ல இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பவர்ஸ் ஆட் ஆகும். அதே டிவிஷனில் இருக்குதுன்னா பவர்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ஷன் பண்ணணும். ஸோ இதை நம்ம சிம்பிளாக எடுத்து சொல்லிடுறேன். நான் எல்லாத்துக்குமே பேஸ் சேமாக இருக்கிறதுனால அதை 1 டைம் எடுத்து எழுதுவோம். இப்போது ஃபஸ்ட்டு பவர் என்ன இருக்குதோ அதை எடுத்து போடுங்க. இங்கே என்ன சிம்பிள் இருக்குது? மல்டிப்ளிகேஷன்னா ப்ளஸ்ன்னு போட்டுட்டு, அதாவது இங்கே என்ன சிம்பிள் இருக்குதோ அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 7. ஒரு வேளை மைனஸ் இருந்ததுன்னா -7ன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிருங்க. அடுத்தது என்ன இருக்குது? டிவிஷன்னாலே பவர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ மைனஸ் சிம்பிளை போட்டுட்டு அதுக்கு அடுத்தது என்ன பவர் இருக்குதோ அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஸோ இப்போது 2-ஐ 1 டைம் போட்டுக்கோங்க. -5 + 7 2 சிம்பிள் பக்கத்தில் வரக்கூடாது. ஒரு வேளை அப்படி வந்ததுன்னா அதை என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மைனஸ் × மைனஸ் என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா +. 2 அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 2, அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஒரே சிம்பிளை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்போ -5 அப்படியே வச்சுக்கோங்க. 7ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 9. இப்போது 5 சிம்பிள் மைனஸ், 9 சிம்பிள் ப்ளஸ். வேறு சிம்பிள்ன்றதுனால நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். 9ல் 5 போச்சுன்னா 4. பெரிய நம்பருடைய சிம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ். எப்போவுமே பவர் எப்படி தான் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அடுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கணும், மிகை எண்ணாகத்தான் இருக்கணும். ஸோ அப்போ 2 பவர் 4 அப்படின்னா எப்படி எடுத்து எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 2 × 2 ×
இன்ட்டு 2 இன்ட்டு 2, அதாவது 2 4 தடவை மல்டிப்ளை பண்ணும். ஸோ 2 4 தடவை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. ஸோ இதோடைய ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16. ஸோ லாஸ்ட் சப்டிவிஷன் இந்த ஃபர்ஸ்ட் சம்மில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 power minus 1 into 3 power minus 1 divided by 6 power minus 2. இப்போது போன சம்மில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கீழே என்னென்னு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல 6ன்னு இருக்குது, ஒரு இடத்துல 2 3ன்னு இருக்குது. ஆனால் இந்த 2யும் 3யும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 6 கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பவரை செக் பண்ணுங்க. பவர் ஒரே மாதிரியே இருக்குதுங்களா, தனித்தனியாக இருக்குதுங்களா? ஸோ தனித்தனியாக இருந்தால் மொத்தமாக சேர்த்து எடுத்து எழுதலாம், மொத்தமாக இருந்தால் தனியாக பிரித்து எடுத்து எழுதலாம். ஸோ இப்போ நான் எப்படி எழுத போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 2 into 3 whole power minus 1. ஸோ divided by 6 power minus 2. ஸோ இப்போ இந்த 2 3s are என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 6, பவரில் -1 divided by என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 power minus 2. இப்போது டிவிஷன் சிம்பிள் இருக்குது, பேஸ் அதாவது அடிமானம் சமமாக இருக்கிறதுனால அதை 1 டைம் போட்டுக்கும். ஃபஸ்ட்டு பவரை எதுவும் பண்ணாதீங்க, அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. டிவிஷன்னா என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும், கழிக்கணும். ஸோ மைனஸ் சிம்பிளை போட்டுட்டு ரெண்டாவது என்ன இருக்குதோ அதை ப்ராக்கெட்டில் எடுத்து எழுதுங்க. இப்போ ப்ளஸ்ன்னு இருந்தாலும் சரி மைனஸ்ன்னு இருந்தாலும் சரி, இந்த முன்னாடி மைனஸ் வந்ததுன்னா அடுத்த நம்பர் நீங்கள் எதை எழுதினாலுமே ப்ராக்கெட் போட்டு எழுதுனீங்கன்னா தப்பு இல்லாமல் வரும். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 அப்படியே வச்சுக்கோங்க. -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ், ரெண்டு சிம்பிள் பக்கத்து பக்கத்தில் வரக்கூடாது, வந்ததுன்னா என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2 அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ 6 எடுத்து எழுதுங்க. 2ல் 1 போச்சுன்னா வேறு சிம்பிள்ன்றதுனால சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சிம்பிள் எடுத்து போடணும். அப்போ 2ல் 1 போச்சுன்னா 1, பெரிய நம்பர் சிம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ், அதாவது +1. 6 power 1ன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா 6, அவ்வளவுதான். ஸோ இந்த சம்முடைய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6. ஸோ வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.